நம்ம பெரிய நம்பர்ஸை ரவுண்ட் பண்ண போறோம். பெரிய நம்பர்ஸ் எதுன்னு கண்டுபிடிக்கலாமா? சர்க்கிள் த கிரேட்டஸ்ட் நம்பர். கிரேட்டஸ்ட்னா என்ன? பெருசு. இப்போ இதுல 8 பெருசா, 10 பெருசா, 18 பெருசா? கண்டுபிடிங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. இதுல என்ன பெருசு? 18 தான் பெருசு. ஏன்னா 8, 10 எல்லாமே சின்ன நம்பர்ஸ். அடுத்து பாருங்க, இங்க 20 பெருசா, 2 பெருசா இல்ல 12 பெருசா? நம்ம கவுண்ட் பண்ணலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. எது பெருசு? 20 தான் பெருசு. அடுத்து பாருங்க, 5 பெருசா, 11 பெருசா இல்ல 19 பெருசா? நம்ம கவுண்ட் பண்ணலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. எது பெருசு? 19 தான் பெருசு. அடுத்து பாருங்க, சர்க்கிள் த ஸ்மாலஸ்ட் நம்பர். இப்போ நம்ம சின்ன நம்பரை ரவுண்ட் பண்ண போறோம். இதுல எது சின்னதுன்னு சொல்லுங்க. 15ஆ, 19ஆ இல்ல 11ஆ? நம்ம இப்போ கவுண்ட் பண்ணலாமா இதுல எது சின்னதுன்னு சொல்லிட்டு? 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. 19ம் பெருசு, 15ம் பெருசு. நம்ம 15க்கு முன்னாடி என்ன சின்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கலாமா? 15க்கு முன்னாடி வந்தா 14, 13, 12, 11. 11 தான் சின்னது. நம்ம 11 தான் சர்க்கிள் பண்ணோம். அடுத்து பாருங்க, இதுல சின்ன நம்பர் எதுன்னு பாருங்க. 9 சின்ன நம்பரா இல்ல 11 சின்ன நம்பரா இல்ல 1 சின்ன நம்பரா? 1 தான் சின்ன நம்பர். 1 எங்க இருக்கு? 10, 9, 8, 7, 6. 5க்கு முன்னாடி 4 இருக்கு, 4க்கு முன்னாடி 3 இருக்கு, 3க்கு முன்னாடி 2 இருக்கு, 2க்கு முன்னாடி தான் 1 இருக்கு. 1 தான் இருக்கிறதுலயே சின்ன நம்பர். சரிங்களா? அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. 6, 20, 12. இதுல 6 சின்ன நம்பரா இல்ல 20 சின்ன நம்பரா இல்ல 12 சின்ன நம்பரா? இல்லையே, 20 பெரிய நம்பர். அது லாஸ்ட்ல இருக்கு. 20க்கு முன்னாடி என்ன இருக்கு? 19, 18, 17, 16, 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6. 6 வந்து இருக்கிறதுலயே சின்ன நம்பர். 12ம் 20ம் என்னது? ரொம்ப பெரிய நம்பர். அதனால நம்ம எது சர்க்கிள் பண்ணோம்? 6 தான் சர்க்கிள் பண்ணோம். 6 தான் சின்ன நம்பர். அடுத்து என்ன ஆகுது? நிலா அப்ளைட் மெடிசன்ஸ் ஆன் த ஸ்பேரோஸ் ஓன். நிலா என்ன பண்றாங்க? ஸ்பேரோக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. தென் ஷி ஹெல்ப் த ஸ்பேரோ டு பில்ட் அ நெஸ்ட். அதுக்கப்புறம் நிலா வந்து அதுக்கு நெஸ்ட் கூடு கட்டுறதுக்கு ஹெல்ப்பும் பண்றாங்க. ஹவு ஷுட் த அவுட்டர் பார்ட் ஆஃப் த நெஸ்ட் பி? நிலா கேக்குறாங்க, அந்த கூடோட வெளியில எப்படி இருக்கணும்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஸ்பேரோ சொல்லுது, இட் ஷுட் பி கர்வ்டு. அது வந்து வளைஞ்சு இருக்கணும், வளைஞ்சு இருக்கணும், இப்படி ரவுண்டா வளைஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு நிலா சொல்றாங்க, ஹவு ஷுட் பி த இன்னர் பார்ட் ஆஃப் த நெஸ்ட் பி? அதுக்கு உள்பகுதி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஸ்பேரோ சொல்லுது, இட் ஷுட் பி ஃபிளாட். அது வந்து நீட்டா இருக்கணும், ஃபிளாட் நீட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதுக்கப்புறம் நிலா சொல்றாங்க, பிளேஸ் த லாங் ட்விக்ஸ் ஃபர்ஸ்ட். அதுக்கு அந்த ஸ்பேரோ சொல்லுது, எந்தெந்த குச்சிலாம் நீளமா இருக்கோ அதெல்லாம் ஒண்ணா அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லுது. அதுக்கு நிலா சொல்றாங்க, ஹியர் ஐ பிளேஸ் த லாங் ட்விக்ஸ். நிலா சொல்றாங்க, நானும் வந்து நீளமானதை அரேஞ்ச் பண்றேன்னு சொல்றாங்க. அதுக்கு நிலா சொல்றாங்க, லெட் மீ ப்ளீஸ் சாஃப்ட் காட்டன் இன்சைட் த நெஸ்ட். நான் சாஃப்டான கொஞ்சம் காட்டனை வந்து உள்ள வைக்கிறேன். நிலா வைக்கிறாங்க. அதுக்கு அந்த ஸ்பேரோ சொல்லுது, வி ஹேவ் ஃபினிஷ்ட் பில்டிங் த நெஸ்ட், தேங்க்யூ. நம்ம கூடு கட்டி முடிச்சிட்டோம், தேங்க்யூன்னு அந்த ஸ்பேரோ சொல்லுது. நிலா asked the sparrow to sleep and then she too went to sleep. நிலா வந்து சொல்றாங்க அந்த ஸ்பேரோ கிட்ட, நீ போய் தூங்கு, நானும் தூங்க போறேன்னு சொல்றாங்க. சரி, அடுத்து பாருங்க, let us practice. இப்போ நம்ம practice பண்ணலாமா? circle the curved object. curvedனா என்ன? ரவுண்டா எந்தெந்த ஷேப்ல இருக்குதோ அதுதான் curved. இங்க எது எது ரவுண்டா இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பால் ரவுண்டா இருக்கு, அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட் ரவுண்டா இருக்கு. ஆனா இந்த பர்ஃபி வந்து பாக்ஸ் ஷேப்ல இருக்குல்ல, அதனால இது தப்பு. இது மட்டும் தான் சரி. இதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் சர்க்கிள் த ஃப்ளாட் ஆப்ஜெக்ட். இங்க எது ஸ்ட்ரெய்ட்டா பாக்ஸ் மாதிரி இருக்கோ, அத சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. எது எது ஃப்ளாட்டா பாக்ஸ் ஷேப்ல இருக்கு? இந்த செங்கல் இருக்கு. அப்புறம் இந்த புக் இருக்கு. ஆனா, இது வந்து ரவுண்டா பால் ஷேப், கர்வ்டு ஷேப்ல இருக்கு. அதனால இது தப்பு. அடுத்து பாருங்க. இப்போ பிராக்டிஸ் பண்ணலாமா? லெட் அஸ் பிராக்டிஸ். டிக் த ரோலிங் ஆப்ஜெக்ட். இங்க எது ரோல் பண்ணா ஈஸியா ரோல் ஆகும்னு சொல்லுங்க? ஆ இது பால் மாதிரி இருக்குல்ல. இந்த நெல்லிக்கா நம்ம ஈஸியா கீழ போட்டா ரோல் ஆயி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் இந்த பாக்ஸ் ரோல் ஆகுமா? இல்ல ஆகாது. ஏன்னா இது ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. ஈஸியா ரோல் ஆகாது. அப்புறம் இந்த ஜாக் ஃப்ரூட் ரோல் ஆகுமா? ஆ இந்த ஜாக் ஃப்ரூட்டும் ரோல் ஆகும். ஏன்னா இது கர்வ்டு ஷேப்ல இருக்கு. எது எது இதுல ரோலிங் ஆப்ஜெக்ட்? இந்த நெல்லிக்காயும், இந்த ஜாக் ஃப்ரூட் தான் ரோல் ஆகும். ஏன்னா இது 2ம் கர்வ்டு ஷேப்ல இருக்கு. அப்புறம் பாருங்க. டிக் த ஸ்லைடிங் ஆப்ஜெக்ட். எது ஸ்லைட் பண்ணி ஈஸியா போகும்? ஸ்ட்ரெய்ட்டா இருக்குன்னு சொல்லுங்க. ஆ இதுதான் ஸ்ட்ரெய்ட்டா இருக்கு. இதுதான் ஸ்லைட் ஆயி போகும். அதனால வந்து நம்ப இந்த பாக்ஸ் டிக் பண்ணலாம். அப்புறம் இந்த ஸ்கொயரும் ஸ்லைடிங் இதுவும் வந்து ஸ்ட்ரெய்ட்டா இருக்கிறதால, இதுவும் நம்ப டிக் பண்ணிக்கிறோம். ஏன் இது டிக் பண்ண மாட்றோம்? இது வந்து கர்வியா இருக்கு. அதனால இத நம்ப டிக் பண்ண மாட்டோம். அடுத்து பாருங்க. டிக் த ஷார்ட்டஸ்ட் பென்சில். இந்த 3 பென்சில்ல எது ஷார்ட்டா குட்டியா இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம்? ஆ இந்த எல்லோ பென்சில் தான் குட்டியா இருக்கு. அடுத்து டிக் த டாலஸ்ட் ஆப்ஜெக்ட். இதுல எந்த ஆப்ஜெக்ட் ஹைட்டா இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம்? கிரீனா? இல்ல. ப்ளூவா? ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. ஆ ரெட் ஆப்ஜெக்ட். அடுத்து பாருங்க. சர்க்கிள் த ஹெவியஸ்ட் ஃப்ரூட். இதுல ஹெவினா என்ன? ரொம்ப வெயிட்டா இருக்கு ஃப்ரூட். இதுல ரொம்ப வெயிட்டா எது இருக்கும்? பைனாப்பிளா? இல்ல. கத்திரிக்காயா? இல்ல. வாட்டர்மெலன். வாட்டர்மெலன் எவ்ளோ வெயிட்டா இருக்கும் தெரியுமா? நம்மளால தூக்கவே முடியாது. ஆ இதுதான் வந்து ஹெவியான ஆப்ஜெக்ட். சர்க்கிள் த லைட்டஸ்ட் ஆப்ஜெக்ட். லைட்டஸ்ட்னா என்ன? வெயிட்டே இல்லாம ரொம்ப கம்மியா இருக்கு. பால் வெயிட்டா இருக்குமா? ஆமா, பால் வெயிட்டா இருக்கும். அதனால இது வராது. நெக்ஸ்ட் கோலி குண்டு நீங்க விளையாடுவீங்கல்ல, அதுவும் கொஞ்சம் வெயிட்டா தானே இருக்கும். ஆமா. இதுல வெயிட்டே இல்லாதது எது? பலூன். பலூன் காத்துல ஈஸியா பறக்கும்ல, அதுதான். அடுத்து பாருங்க. டிக் த கண்டெய்னர் தட் கேன் ஹோல்ட் த மோஸ்ட் வாட்டர். நம்ம வீட்ல தண்ணி நெறைய வந்துச்சுன்னா, நம்ம இந்த டப் இதுலலாம் நம்ம ஸ்டோர் பண்ணி டேங்க்லலாம் வைப்போம்ல, அதேதான். இங்க எதுல வந்து நம்ம நெறைய தண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னு சொல்லுங்க? இந்த பாட்டில்லையா? இல்ல. இந்த பாட்டில்ல வைக்க முடியாது. அப்புறம் இந்த பானையிலயா? இல்ல. ஏன்னா இந்த பானையில கொஞ்சம் தண்ணி தான் வைக்க முடியும். ஆனா இந்த டப்ல தான் நெறைய தண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதனால இத டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க. டிக் த கண்டெய்னர் தட் கேன் ஹோல்ட் த லீஸ்ட் வாட்டர். இதுல எதுல கொஞ்சமா நம்ம தண்ணி வச்சுக்கலாம்? லீஸ்ட்னா என்ன? கொஞ்சமா. இந்த வாட்டர் ஜக்ல வைக்கலாமா? இல்ல. இந்த வாட்டர் ஜக்ல நெறைய தண்ணி வரும். அதனால இது இல்ல. பக்கெட்ல பக்கெட்ல நெறைய தண்ணி வரும். நெறைய தண்ணி வைக்கலாம். அதனால வந்து இதுலயும் இல்ல. ஜக்ல தான் கொஞ்சமா தண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதனால இத டிக் பண்ணிக்கோங்க. அவ்வளதான்.